இங்க சந்தியாவுக்கு நல்லபடியா குழந்தையும் பிறந்துடுது. அதோட குழந்தைய வர வழியில யாரோ 4 பேர் வந்து கடத்திட்டும் போயிடுறாங்க. இதனால சந்தியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அவருடைய மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவ ரெகுலரா வேலைக்கு வரலான்னு முடிவு பண்ணி வேலைக்குமே வந்திருப்பாங்க. சந்தியாவுக்கு அவங்க வேலை பார்க்குற வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை மேல டவுட் வந்து ஏற்படுது. அதனால அந்த குழந்தையோட அம்மா கிட்ட சந்தியா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அம்மா உங்களுக்கு குழந்தை எங்க பிறந்தது என்னங்கிற மாதிரி ஜாலியா பேசி பார்க்குறாங்க. அவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம உனக்கு குழந்தை பிறந்த அதே ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு பிறந்துச்சுன்னு அவங்க சொல்ல வராங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட அம்மாவுக்குமே ரொம்ப பயம் ஏற்படுது. இவ ஏதோ கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்க பேசிட்டு இருந்த அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா போலீஸுமே அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. வரதை மட்டும் இல்லாமல் சந்தியாவை கூப்பிட்டு எங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சந்தியாவும் இல்லை என் ஹஸ்பண்ட் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா அவர் குடிப்பார் போவார் எல்லாமே செய்வார், தவிர குழந்தைய திடுற அளவுக்கு அது மாதிரிலாம் போக மாட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேம்மா உங்கள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைய நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப நம்பிக்கையான வார்த்தை பேசிட்டு போகிறாங்க. அதோட சந்தியா விடாமல் இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது சார், அந்த குழந்தை மேலேயுமே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு, ஏன்னா என் குழந்தைக்கு இருக்கிற எல்லா சைனிங்குமே இந்த குழந்தைக்குமே இருக்கு, அதனால எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை பார்த்ததுமே அந்த வீட்டுக்கார அம்மாவோட பொண்ணுக்கு பயம் வருது. சந்தியா நம்ம குழந்தைய பத்தி தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு அவ பயப்படுறா. உடனே அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா என் குழந்தைய பத்தி ஏதோ சந்தியா வந்து அவங்க போலீஸ்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அவ குழந்தையும் காணா போயிருக்கு, இந்த சூழ்நிலை என் குழந்தைய வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்களுக்கே தெரியும் இல்லம்மா 8 வருஷமா நான் குழந்தை இல்லாம இருந்தேன், இப்பதான் கடவுள் புண்ணியத்துல ஒரு குழந்தை என் கையில இருக்கு, ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் என் மாமியார் வீட்டில் எவ்வளோ பாடுபட்டேங்கிறது எனக்கு மட்டும்தாம்மா தெரியும், அவ்வளோ எண்ணல்கள் அவ்வளோ ஏச்சிகள் அவ்வளோ பேச்சுகள் இவ்வளோத்தையும் தாண்டி இன்னைக்கு என் கையில் ஒரு குழந்தை, ஆனால் இந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த ஆபத்து சந்தியாவால் வந்துருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமான்னு அவங்க சொல்றா. அவ சொல்றதை கேட்ட அவங்க அம்மாவும் ஓகே நீ பயப்படாத, நாளையிலேருந்து சந்தியாவை நான் வேலைக்கு வர வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் சந்தியா வேலைக்கு வரும்போது அந்த வீட்டுக்கார அம்மாவோ சந்தியா குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கனால வெளியாள்கள் யாரையும் உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாங்கம்மா, அதனால நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தியாவுமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் என் பர்ஸ் உள்ள இருக்குமா அதை மட்டும் நான் எடுத்துட்டு நான் வெளில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போறா. ஆனா போனவ குழந்தைய லபக்குன்னு பிடுங்கிக்கிட்டு மலமலன்னு ஓடி போய் ஒரு ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறா. இந்த குழந்தை உங்க இது இல்லைன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், இந்த குழந்தை உங்க குழந்தை இல்லை, எனக்கு நீங்க உண்மையை சொல்லனா கண்டிப்பா நான் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப மிரட்டவும் செய்யறா. இந்த சூழ்நிலை என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம அம்மாவும் பொண்ணு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி உண்மையை சொல்றது மட்டும்தாம்மா, எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கார அம்மாவோட அம்மாவும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா.